பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்திய நாட்டினுடைய மக்கள் எரிசக்தி பற்றாக்குறை, எரிசக்தியினுடைய விலை உயர்விலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக பிரதமருக்கு நன்றி சொல்வதற்காக தான் இந்த பிரஸ் மீட். உங்களோட கேள்விகள் இது ரிலேட்டடா இருந்தா கேளுங்க. தேர்தல், வேட்பாளர் இதெல்லாம் டெய்லி நீங்க கேட்கறது தான். அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. திருமதி கனிமொழி அவர்கள் அதாவது அடிப்படையில இருந்து அரசியல்வாதியாக வராமல் டெல்லியிலே அவளுடைய குடும்பத்தினுடைய சிக்கல் காரணமாக டெல்லி அரசியல்வாதியாக அறியப்பட்டவர். ஆனாலும் கூட தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் உழைத்துக் கொண்டு வருபவர். அவர் மாநில அரசியலுக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சமூக நீதி, பெண்ணுரிமை என்று பேசக்கூடிய கட்சியிலே ஒரு முதலமைச்சருடைய மகன்தான் துணை முதலமைச்சராக வேண்டும் என்பதைத்தான் இதுவரை வைத்திருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகனுக்குத்தான் முதலமைச்சர் பொறுப்பு கிடைத்தது. அவருடைய மகனுக்குத்தான் துணை முதலமைச்சர் கிடைத்திருக்கிறது. ஆக முதல் குடும்பம் தான் முதலமைச்சர் பதவிக்கு உரிமை உள்ளவர்கள் என்றாலும் கூட அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பெண்களுக்கு கூட அவர்கள் இரண்டாம் பட்சமாகத்தான் அங்கு நடத்தப்பட்டு வருகிறார்கள். கலாவதி குறைப்பு அப்படியே நீடிக்குமா இல்ல அந்த போர்ச்சூழல் சரியான அது கவர்மெண்டோட முடிவை பொறுத்தது. ஏன்னா அந்த நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு சர்வதேச அரங்கில் இருக்கோ அதை பொறுத்து நிச்சயமாக அரசு முடிவு செய்யும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட் போர்ச்சூழல். போர் எப்ப நிறுத்தப்படுவாங்க தெரியாது. இடையில சொல்றாங்க பேச்சுவார்த்தை. நீண்ட கால கோரிக்கை வந்து அந்த பெட்ரோல் டீசல் மீதான வரியை வந்து குறைக்கணும் அப்படின்றதால காலகாலமா இருக்கு. அந்த பேரலுடைய விலை ரொம்ப குறைவா இருந்தப்பயும் ரேட் அதிகமா தான் இந்தியாவில் விதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப பொருட்சூழல் காரணமா